பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டரான இம்ரான் கான் அவர்கள் ஜெயில்லயே இறந்துட்டாரு. அவருக்கு மென்டல் டார்ச்சர அந்த நாட்டு அத்தாரிட்டீஸ் குடுக்குறாங்க. பிசிக்கல் டார்ச்சர குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய வதந்திகளானது லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா பரவி வந்த நிலையில, இம்ரான் கானின் சகோதரியான உஸ்மா கான் அவர்கள் நேற்று அவர ஜெயில்ல போய் சந்திச்சு, அவரு நலமுடன் தான் இருக்காரு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற அடியாலா பிரிசன்ல தான் இம்ரான் கான் அவர்கள வச்சிருக்காங்க. இப்படி சிறையில இருக்கிற இம்ரான் கான அவருடைய சகோதரியான உஸ்மா கான் அவர்கள் சந்திக்கிறது வழக்கம். ஆனா கடந்த ஒரு மாத காலமா இம்ரான் கான் அவர்களை சந்திக்கிறதுக்கு யாரையுமே அனுமதிக்காத ஒரு காரணத்தினால அவருக்கு என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்ற ரூமர்ஸ் ஆனது நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் அவருடைய ஹெல்த் ஆனது ரொம்பவே மோசமாயிடுச்சு. அவர் இறந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் ஆனது வரவே அவருடைய சகோதரியும் அவரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தானுடைய ஜெயில் அத்தாரிட்டிஸ் கிட்ட இவர் பலமுறை ரிக்வெஸ்ட் வச்சியுமே இம்ரான் கான் அவர்களை பார்க்கறதுக்கு அவருடைய சகோதரிய அனுமதிக்காத ஒரு காரணத்தினால அந்த கட்சியின் சப்போர்ட்டர்ஸ் ஜெயில் முன்னாடியே போய் ப்ரொட்டஸ்ட்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பாகிஸ்தான் கவர்மெண்ட் பாகிஸ்தான்ல ப்ரொட்டஸ்ட் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையெல்லாம் விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இம்ரான் கான் அவர்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு இருந்த நிலையில நேற்று அவருடைய சகோதரி அவரை ஜெயிலுக்குள்ள போய் மீட் பண்ணியிருக்காரு. இப்படி ஜெயில அவரை மீட் பண்ணிட்டு வந்த அவருடைய சகோதரி அவர் நலமா தான் இருக்காரு, ஹெல்த்தியா தான் இருக்காரு. ஆனா தனிமை அவருக்கு ஒரு மிகப்பெரிய மென்டல் பிரஷரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 73 வயதான இம்ரான் கான் அவர்களின் பொலிட்டிக்கல் கேரியரை முடிக்கிறதுக்கே இந்த மாதிரியான ஒரு ஜெயில் சென்டென்ஸ் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அவருடைய கட்சி சப்போர்ட்டர்ஸோடைய வாதமா இருக்கு. இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.